ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பழக்கதோஷம் PKL சீசன் 13 முன்னிட்டு தமிழ் தலைவாஸ் தங்களோட ஹெட் கோச்சை ரிலீஸ் பண்ணி பை சொல்லி அமைச்சிருக்காங்க. என்ன அப்டேட் தெளிவா சொல்லிடுறேன். பட்னா பைரட்ஸும் அவங்களோட சக்சஸ்ஃபுல்லான ஹெட் கோச்சை ரிலீஸ் பண்ணி அமைச்சு விட்டாங்க. இது என்ன நிலவரம்னு தெரியல, அதையும் சொல்றேன். உமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கான இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா அப்டேட்டும் இந்த வீடியோல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. லேட் பண்ண வேணாம், இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஃபர்ஸ்ட் UPKL. ஸோ அதில் இருக்கிற டீமோட லிஸ்டெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன், இன்ஃபேக்ட் இது UPKL சீசன் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து லக்னோ லயன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் தான். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம். ஏன்னா PKL இருந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்லாம் இந்த டீமில் இருக்காங்க. லைக் அர்ஜுன் தேஷ்வால், ஹர்பி சரகா, விவேக் குமார், நிஷாந்த் ரகுவன்சி. ஸோ இந்த டீமை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அர்ஜுன் தேஷ்வால் தான் மெயின் பாயிண்ட், டவுட்டே வேணாம். அண்ட் ஹர்பி சரோகா, இவரும் தமிழ் தலைவாஸ் டீம்லாம் ஆடின ஒருத்தர் தான். ஸோ அவரோட பேருமே இங்கே இருக்கு. ஸோ இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இப்போவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. டிஃபெண்டிங் சாம்பியன் ஒன் செகண்ட் டீமை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பில்ட் பண்ணியிருக்காங்க, டவுட்டே வேணாம். அண்ட் அடுத்ததா காசி கிங்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் UPKL சீசன் 2க்கு இங்கேயும் அதாவது PKL எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட சாகுல் குமார், அரேந்திர குமார், விகுல் லம்பா, ஸ்ரீகாந்த் திவாட்டியா இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வச்சு தான் டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அதிக அமௌண்ட்டுக்கு எடுத்த பிளேயர் அப்படின்னு பார்க்க அது அர்ஜுன் சிரோகி அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் தான். என்ன பண்ண போறாருலாம் தெரியல. பட் எனக்கு இந்த டீமோட ஜெர்சி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மேபி தெரியலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரான சாகுல் குமார் இங்கே இருக்காரு. லெட்ஸ் see என்ன நடக்க போகுது, இந்த ஸ்குவாட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது 2வது சீசன் தான், நம்ம பெருசா யாருக்கு டீம் காம்பினேஷன் எல்லாம் எதிர்பார்த்திட முடியாது. அண்ட் தென் அலிகார் டைகர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம். இது UPKL சீசன் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன்ல ரொம்ப அதிகமான விலைக்கு பிளேயரை எடுத்த ஒரு டீம் இவங்க தான். நம்ம வினய் டிவாட்டியா அவரை தான் எடுத்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. 5.90 லட்சம் ஐ திங்க். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு இவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ பர்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மி தான், 12 லட்சமோ 13 லட்சமோ தான். பட் அதுலேயே பாதி அமௌண்ட்டை இவருக்கு செலவு பண்ணியிருந்தாங்க. ஸோ வினய் டிவாட்டியாவை பேஸாக வச்சு தான் இந்த டீம் வந்து தங்களோட டீமை இப்போதைக்கு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல டீமாக தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் தென் அவாத் ராம்தூட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் யூ மும்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், லைக் யூ மும்பாவில் ஆடின பிளேயர்ஸ் அபிமன்யு ரகுவன்ஷியாக இருக்கட்டும், ரவி பாட்டியாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே இந்த டீமில் இருக்காங்க. அவங்க அந்த டீமோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணவங்க. யூ மும்பா டீமோட யூத் டீம்லலாம் ரொம்ப நாளாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணி எடுத்த டீமாக தான் இருக்குது. அபிமன்யு ரகுவன்ஷிக்கு தான் அதிக செலவு பண்ணியிருந்தாங்க இந்த அவாத் ராம்தூட்ஸ். ஸோ ஒரு நல்ல டீம் தான். அதுக்கப்புறமா பிரிட்ஜ் ஸ்டார்ஸ். இந்த டீம்லயும் PKL எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. லக்கி தன்கரும் ராபின் சௌத்ரி தான். பெருசா பார்த்திருக்க மாட்டீங்க. லக்கி தன்கர் கொஞ்சம் ஃபேமஸ் தான், அவரை மேபி இங்க பார்த்திருக்கலாம். லக்கி தன்கர், விஷால் சௌத்ரி, முகல் சௌத்ரி, ராபின் சௌத்ரி, நிறைய சௌத்ரிஸா நீங்க இந்த டீம்ல பார்க்கலாம். அது என்னவோ தெரியல, எடுத்தது எல்லாமே சௌத்ரிஸ் தான் எடுத்திருந்தாங்க. அந்த இடத்துல அப்படி இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் அதை பத்தி எனக்கு தெரியல. ஸோ பிரிட்ஜ் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல டீம் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டீம் பட் நாட் லீஸ்ட் டீம் கங்கா கிங்ஸ் ஆஃப் மிர்சாப்பூர், நிதின் பன்வர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், PKL எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒருத்தர் தான். அது இல்லாம சிவம் சௌத்ரி ஃப்ரம் UP யோதாஸ், அவருமே இந்த டீம்ல தான் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் கொண்டு தான் இந்த டீமும் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. கௌரவ் கிரி, அஜய் மாலிக், அமித் நாகர், கௌரவ் பான்சல், இந்த மாதிரி ஒரு சில லோக்கல் யங்ஸ்டர்ஸும் இங்க இருக்காங்க. லோக்கல்னா அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸும் இந்த டீம்ல இருக்காங்க. ஸோ இந்த UPKL பொறுத்த வரைக்கும் இந்த சீசனும் எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் ஆகுது. எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுது தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த UPKL டெலிகாஸ்ட் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் கன்ஃபார்மா எனக்கு இங்க தான் டெலிகாஸ்ட் இப்பதான் ஆக போகுது, அதை பத்தி எதுவும் தெரியல. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் டீடைல்ஸ் அண்ட் எங்க லைவ் வரப்போகுது, மொபைல் எங்க பார்க்கலாம், டிவியில் எங்க பார்க்கலாம், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே நம்மளது ஒரு விளாக் சேனல் இருக்கு, நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு, முடிஞ்சா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உமன்ஸ் வேர்ல்டு கப் 2025 இந்தியாவில் நடக்கிறதா இருந்துச்சு. டெல்லி தான் அதோட ஹோஸ்ட் பண்றதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் டாக்காவுக்கு அதை மாத்துறாங்க. 17 நவம்பர் ஆரம்பிச்சு 25 நவம்பர் வரைக்கும் ஒரு வாரத்தில் நடத்தி முடிக்கலாங்கிற மாதிரி பிளானை போடுறாங்க. இதற்கு இப்போதைக்கு இந்தியாவோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. 14 மெம்பர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே கபடிக்கு 7 மெயின் பிளேயர்ஸ், 7 சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ், 14 பேர் தான் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்குலாம் அனுப்புவாங்க. அதே மாதிரி 7 பிளேயர் கொண்ட பிளேயர்ஸ் தான் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அது இல்லாமல் கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல அண்ட் மேனேஜர் உட்பட 4 பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 18 பேர் தான் இங்கே டிராவல் பண்ண போறாங்க வேர்ல்டு கப்புக்கு.
டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரித்து நேகி அவங்க தலைமையின் கீழ் ரித்து நேகி இஸ் பேக்னு சொல்லலாமா. ஸோ கேப்டன் அவங்க தான். அவங்க இல்லாமல் புஷ்பா ராணா வைஸ் கேப்டன், சோனாலி சிங்டே, பூஜா கஜாலா, ரித்து ஷெய்ரோன், சாக்ஷி சர்மா, பூஜா நர்வால், பாவனா தாக்கூர், சஞ்சு தேவி, ரித்து மிதர்வல், ரித்து சாம்பா தாக்கூர், மினி நர்வால், அனுகுமாரி அண்ட் தனலட்சுமின்னு பேரை கேட்டவொன்னே தமிழ்நாடு நினைச்சாதீங்க, கர்நாடகா அவங்க. இது இல்லாமல் கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல தேஜஸ்வினி பாய் அவங்க தான் ஹெட் கோச். கவிதா செல்வராஜ் வந்து கோச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி சப்போர்ட்டிவ் கோச்சாக இருக்கலாம். பிரியங்கா அசிஸ்டன்ட் கோச், பூஜா சர்மா மேனேஜர். ஸோ இதுதான் வந்து உமன்ஸ் டீமோட ஸ்குவாடு. இதில் கண்டிப்பாக தமிழ்நாடு பிளேயர் யாருமே இல்லை. பட் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கோச் இருக்காங்க, கவிதா செல்வராஜ். அதுவே நமக்கு ஆறுதல் தர விஷயம் தான். இப்போ நம்ம பட்னா பைரட்ஸ் விஷயத்துக்குள்ள வருவோம். பட்னா பைரட்ஸ் சடனாக ஒரு போஸ்டர் போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, நம்ம ரந்தீப் தலால் இருக்கார்ல ஹெட் கோச், அவருக்கு பாய் பாய் சொல்லிட்டாங்க. பிரசாந்த் குமார் ராயை பற்றி பெருசாக மென்ஷன் பண்ணல. பட் ரந்தீப் தலால் இஸ் அவுட் ஆஃப் த பட்னா பைரட்ஸ் டீம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா பட்னா பைரட்ஸ் ஒரு டைம் டேபிள் கடைசியில் இருந்த டீம். பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த டீமை போராடி மேலே கூட்டு வந்து கண்டினியூஸாக 8 வின்லாம் பண்ண வச்ச ரந்தீப் தலால்ங்கிற ஹெட் கோச்சுக்கு பாய் பாய் சொல்லி அமிச்சிட்டாங்க. இது என்ன ரீசன்? இல்லை ரந்தீப் தலாலுக்கு பிடிக்கலையா, இல்லை ரந்தீப் தலால் கூட வேற டீம் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுமையாக சொல்லுவோம். இது கண்டிப்பாக இதில் ஒரு சூட்சமம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னு, அவர் ஏன் வெளியே போனாருங்கிறத அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். ரந்தீப் தலால் வந்து அவராக விருப்பப்பட்டு வெளியே போனதாக தான் இப்போதைக்கு நியூஸ் இருக்குது. சேம் அந்த பக்கம் நரேந்தர் ரேது சீசன் 11 முடிச்சுட்டு எப்படி வெளியே போனாரோ அதே மாதிரி இப்போ சீசன் 12 முடிச்சுட்டு அவர் வெளியே போயிருக்காருங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற ரூமர். பட்னாவா அனுப்பல, அவராக போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் நியூஸ். பட் ரந்தீப் தலால் இதுக்கப்புறம் பட்னா பைரட்ஸ்ல கிடையாது. அவங்க புது கோச் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு 11 நவம்பர் அன்னைக்கு தமிழ் தலைவாஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். திரும்பவும் ஒன் செகண்ட் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். தமிழ் தலைவாஸ் கன்ஃபார்ம் தட் ஹெட் கோச் சஞ்சீவ் பலியான்ஸ் கான்ட்ராக்ட் ஹஸ் பீன் டெர்மினேட்டட் வித் இமிடியேட் எஃபெக்ட். த கிளப் வில் அனௌன்ஸ் எ நியூ ஹெட் கோச் இன் டியூ கோர்ஸ். அதாவது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இமிடியேட்டாக வந்து அவரோட அந்த கான்ட்ராக்டை நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் சஞ்சீவ் பலியான் எனக்கு இந்த கோச்சிங் பதவியே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இப்போ அந்த கான்ட்ராக்டை நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோன்னு ஸோ இப்போ தமிழ் தலைவாஸ் அதை டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், கண்டிப்பாக இவரை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி 2 வீடியோவே நம்ம போட்டாச்சு. இப்போ தமிழ் தலைவாஸ்க்கு இமிடியேட் எஃபெக்ட் அப்படிங்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட அவரை வந்து ரிலீஸ் பண்றோம், டெர்மினேட் பண்ணிட்டாங்களாம். அதாவது வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிலீஸ் பண்ணிலாம் அனுப்பல. அந்த மியூச்சுவலி பார்ட்வேஸ் அதெல்லாம் கிடையாது. டெர்மினேட்டட் இமிடியேட் எஃபெக்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. புது கோச் வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க சைடுலேருந்து சொல்லப்பட்டிருக்க ஒன்று. இது ஒன்றும் புதுசாக நம்ம சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, ஷாக் ஆகிற நியூஸும் கிடையாது. சீசன் 12 முடியும் போது அவர் அப்படி பேசும்போதே நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், இவரை தூக்கி வெளியே போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல பேர் இது என்ன டீமா இல்லை கார்பரேட் கம்பெனியாடா, பிடிக்கலன்னா தூக்கி வருஷம் மாற்றிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹெட் கோச் சேஞ்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.